அப்போ ஒரு பிரசங்கம், இன்றைக்கிக்குரிய பிரசங்கம் என்னென்னா, நெக்ஸ்ட் லெவல், உங்களுக்கு அடுத்த நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். அதுக்கு என்ன செய்யணும், எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறாரு, அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்போது கர்த்தர் என்ன கிரியை செய்கிறார் அப்படின்றத குறித்து நம்ம கொஞ்சம் தியானித்து ஆவியான கொடுக்குற வார்த்தைகளை உங்ககிட்ட போட்டுட்டு நான் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. வேதத்தில் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நாத்தான்வேலை சந்திக்கிறார். நாத்தான்வேல் என்னும் ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்கிறார். 47 நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு, யோவான் 1:47, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அவன் யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன இயேசுவை பார்த்தது கிடையாது. ஆனால் இயேசு அவனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் என்னை இயேசு பார்த்ததே இல்லை, ஆனால் என்னை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்கிறாரு. என் இருதயம் எப்படி ஆண்டவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுறான். 48 வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். முதல்ல அவன் இருதயத்தை குறித்து சொல்றாரு, ரெண்டாவது நீ எங்க இருந்தேன்னு சொல்றார். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் உன் இருதயத்தையும் அறிவார், நீ இருக்கிற இடத்தையும் அறிவார். ஆமென். அப்போ இங்கே அதை தான் பார்க்குறோம். அடுத்தது பார்க்குறோங்க 49. அதற்கு நாத்தான்வேல், ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. ஆண்டவரை துதிக்கிறான். ஆண்டவரே, என்னை குறித்து இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்களே, என் இருதயத்தை குறித்து இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்களே. ஆண்டவரே, என்னை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே, நான் என் இருதயம் எப்படி இருக்குது, நான் எந்த இடத்துல உட்காந்துருந்தேன், எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்துகிறான். 50வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கைகளை வைத்து தலையில சொல்லுவோம், பக்கத்தில் கையை போட்டு சொல்லுங்க, இதுவரைக்கும் கர்த்தர் செய்ததை விட இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் உனக்கு செய்ய போறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்போ இதுவரைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த காரியங்களை விட இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் காண செய்ய போகிறார். அப்போ இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் செய்யணும்னா இந்த நாத்தான்வேல் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும். ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும்? நெருங்கி வரணும். அதே போல் நாத்தான்வேல் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்தான். ஆண்டவர் பரலோக தரிசனத்தை அவனுக்கு காட்டினார். அவன் ஆச்சரியப்பட்டான், ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்தான். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதானவைகளை செய்யணும் அப்படின்னா ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய ஒரு நிலைக்கு நீங்கள் அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வேதத்தில் அதை தான் நான் பார்க்குறேன். இருக்கிற நிலையை விட்டு நீங்கள் அடுத்த நிலைக்கு கடந்து போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீ இங்கேயே மீன் பிடிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ஆழத்துக்கு வான்னு சொல்லி கர்த்தர் அழைத்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் எல்லோரும் எடுத்து வாசித்து பாருங்கள். லூக்காவில் கூட வாசிக்கலாம். லூக்கா 5:4 வசனத்தில் கூட படப்பட்டு வாசிங்க. லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். நீ இங்கேயே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறப்பா, ஓரத்திலேயே இருக்கிற,
நீ கொஞ்சம் ஆழத்துக்கு வான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருடைய அன்பின் ஆழத்துக்குள்ளே வரணும், ஆண்டவருடைய அந்த கிருபைக்குள்ளே வரணும். இருக்கிற நிலையிலேயே ஏதோ சர்ச்சுக்கு வரேன், ஏதோ சபைக்கு வந்துட்டு நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இருக்கக்கூடாது. இனி உங்கள் நிலையை கொஞ்சம் மாற்றணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை இன்னும் கொஞ்சம் கிட்டி சேரக்கூடிய அனுபவத்துக்குள்ளே வரணும். ஆமென். அப்படி வரும்போது தான் ஆண்டவர் உங்களுக்கென்று வச்சிருக்கிற அந்த திட்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் காண முடியும். அப்போ அதுபோல் வந்த உடனே என்ன நடக்குது? வலைகள் கிழியத்தக்கதாக மீன்களை கர்த்தர் வச்சிருந்தார். இது வரைக்கும் அந்த மாதிரி அவன் மீன்களை பார்க்கல, இது வரைக்கும் அந்த மாதிரி ஆசீர்வாதங்களை அவன் பார்க்கல. கர்த்தர் பாருங்க, 2 படகுகள் அமிழத்தக்க அளவுக்கு மீன்களை என்ன பண்ணாங்க? பிடிச்சாங்க. அப்போது ஆண்டவர் ஆழத்துக்கு கொண்டு வரும்பொழுது தான் அங்கே ஆழங்களிலே கர்த்தர் நீரூற்றுகளை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், மேன்மையை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் அந்த யோசேப்பை குறித்து அவருடைய தகப்பன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது, உனக்கு ஆழங்களிலே ஆசீர்வாதங்களையும் நீரூற்றுகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? யோசேப்பை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 33:13 பாருங்களேன். நீ இருக்கிற நிலையை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு வரணும். ஆண்டவருடைய அன்பின் ஆழம், விசுவாசத்தின் ஆழம், வேத வசனத்தின் ஆழம், சபையில் இன்னும் நீ முக்கியமாக என்ன செய்யணும்? ஆழங்களிலே வந்து நிற்க வேண்டும். வாசிங்க. யோசேப்பை குறித்து கர்த்தரால் உபாகமம் 33:13. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும், அது வானத்தின் செல்வத்தினாலும், பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும். எங்க இருக்கான்? ஆண்டவர் ஆழங்களில் வச்சிருக்கிறார். நீங்கள் இன்னும் மேலோட்டமாகவே நிற்கிறீங்க. ஏதோ சபைக்கு வர்றது, ஒரு ஸ்தோத்திரத்தை போடுறது, அது வரைக்கும் அப்படியே போயிடுறது. இதுதான் உங்களுக்கு மேலோட்டமான. யோசித்து பாருங்கள், கடலோரத்தில் என்ன இருக்கும்? ஏதோ சின்ன நண்டு, சின்ன நத்தை, ஏதோ செத்த மீன், ஏதோ சின்ன சின்ன மீன், அதுதான். அதுவே உங்கள் வாழ்க்கையில் திருப்தியாக மாறிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். உனக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், பெரிதான ஊழியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், பெரிதான மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் இன்னும் நாம் கிட்டி சேர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இன்னொரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். நல்லா கவனிங்க. அவங்க எங்கே தங்கிட்டே இருந்தாங்க? மலையிலே தங்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சின்ன ஜபம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன்னா, மற்ற வேலையை பார்த்தேன்னா, சாப்பிட்டேன்னா, தூங்கினேன்னா போதும். நம்ம என்ன நினைக்கிறோம்? போதும். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ அந்த மலை அருகே தங்கினது போதும் நினைக்காத. நல்ல கவனி. அடுத்து என்ன செய்யணும்? நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கு, அதற்கு அடுத்த எல்லா சமனான நதிகளிலும், அதற்கு அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போறார். பாருங்க, அதுக்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும், குன்றுகளிலும், பள்ளத்தாக்குகளிலும், தென் திசையிலும், கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும், லீபனோனுக்கும், ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீ போய்கிட்டே இரு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இதோட நிற்காத. ஏதோ 4 பேருக்கு கைப்பிரதி கொடுத்துட்டு அவ்வளோதான் என் ஊழியன்னு சொல்லி நிற்காது. ஏதோ ஒரு ஜெபம் நடத்திட்டு இதுதான் என் ஊழியன்னு சொல்லி நிற்காது. கர்த்தர் இதுக்கு மேலே உனக்கு ஒரு பெரிய, அந்த வார்த்தை பாருங்க, பெரிய 7ஆம் வசனத்தில் கடைசி பகுதி,
பெரிய நதி எது வரைக்கும் போகணும்? இப்போ குட்டையை கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்குது பாருங்கள், அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் வச்சிருக்கிற பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? இது அல்ல, உன்னை பெரிய நதியை நான் காண பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. உன் வாழ்க்கையின் எல்லையை கர்த்தர் மாற்ற போகிறார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை, நிலைகளை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறார். ஆமென். கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். உன் படிப்பு காரியத்தில் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். உன் வேலை காரியத்தை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். உன் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். உன் ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி 8ஆம் வசனத்தையும் வாசிங்களேன். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை போய் என்ன பண்ணுங்க? சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்க கூடாது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினா இதோ என் நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாக இருக்கிறீர்கள். 11ஆம் வசனத்து வரைக்கும் வராரு. என்னது? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். இதுதான் பிரசங்கம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும். போதும். நீங்க இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும், உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் இதிலும் பெரிதானவைகளை காண்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு இந்த நாளில், இந்த மாதத்தில், இந்த 3ஆம் தேதியில் இருந்து சொல்கிற ஒரு வார்த்தை, அவர்களை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட் லெவல். கைகளை தட்டி அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். இது 10 வருஷமாக 12 வருஷமாக தகர சீட்டு வெயிலில் இருந்தோம். ஆண்டவர் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? கொண்டு வந்திருக்கிறார். சீக்கிரத்தில் அந்த ஜன்னல்லாம் மாற்ற போகிறோம். கர்த்தர் தேவைகளை சந்தித்திருக்கிறார். இன்னும் நிறைய தேவைகள் உண்டு. நிறைய டோர் போட வேண்டியிருக்கு. நல்ல கவனிங்க. அடுத்த நிலைக்கு நம்ம சபையை கர்த்தர் கொண்டு போவா. ஆமென். நான் இந்த சபையிலே ஆத்துமாக்கள் இன்னும் நிரம்பி வழியிலேன்னு பாரத்தோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்த போகும்போது ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்கார், அவர் சொல்கிறார், பாஸ்டர், உங்களுக்கு இப்போ நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவல்ல, உங்களுக்கு கர்த்தர் இன்னொரு பெரிய புது இடத்த கொடுத்து ஊழியத்தில் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். கைகளவு தலையில் சொல்லுவோம். அப்போ நான் சொன்னேன், நான் செய்கிற ஊழியத்திலேயே இன்னும் ஆத்துமாக்கள் நிரம்பலை, 100ஐயே தாண்ட முடியல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஊழியத்துக்கு போகும்போது சாதாரணமாக நாங்கள் 2 நாள் கூட்டத்துக்கு போகும்போது அங்கே நல்ல கவனிங்க, அந்த ஊழியத்தில் அவர் போய் ஒரு கிராமத்தில் ஆரம்பித்தார். சின்ன ஒரு வீட்டில் ஆரம்பித்தார். அப்படியே பழுகி பெருகி, நல்ல கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இது, நானும் என் மனைவி தான் கஷ்டப்படுறோம் ஊழியத்தில் அப்படின்னு சொல்லி போராட்டம். தண்ணி கூட குடிக்கிறதுக்கு அவர் தான் போய் பிரயாசப்பட்டு குடங்குடமாக அவர் தான் சைக்கிளில் கட்டிக்கிட்டு வருவார். இப்படி பல வேதனை மத்தியில் அந்த ஊழியத்தை உற்சாகமாக செஞ்சார். கர்த்தர் படிப்படியாக ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அவர் சொல்கிற ஒரு சாட்சி, என் சபையில் 3000 ஆத்துமாக்கள் வராங்க. கைகளை தட்டுங்களேன். எவ்வளோ வராங்களாம்? இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த 3000 எனக்கு போதலை, இப்பொழுது வேலையை ஆரம்பித்திருக்கிறோம், 7000 பேர் தரிசனத்தோடு சபையை கட்டுறோம். சொல்லுங்கள், நம்ம சபை எப்படி இந்த 50, 40, 30லே வச்சு காலத்தை கழிச்சுட்டு போயிடலாமா மண்ணுக்குள்ளே? இல்லை எதையாவது சாதிக்க விரும்புகிறீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் நினச்சா நம்ம சபை நிரம்பி வழியும். கர்த்தர் நினச்சிட்டார். ஆண்டவர் நமக்கு தரிசனத்தை கொடுத்துட்டார். கர்த்தர் எனக்கு ஒன்றோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நீ இருக்கிறத விட ஒருவனாக அழைச்சி உன்னை திரளாக பெருக பண்ணுவேன் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார். நான் அந்த தரிசனத்தை உங்களுக்குள்ளே கடத்துகிறேன்.
நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி ஊழியம் செய்வீங்கன்னா, பிரகாசிப்பீங்கன்னா, உங்கள் சாட்சியை மற்றவங்களுக்கு சொல்லுவீங்கன்னா, உங்கள் தெருப்பகுதியில் உள்ளவங்களுக்கு சொல்லுவீங்கன்னா, உங்களை சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவீங்கன்னா, நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையாக உண்மையை உத்தமாக நிற்பீங்கன்னா, உங்கள் கையில் கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கொடுப்பார், சபையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு. கைகளை தட்டி அல்லேலூயா. நேற்று தினத்தில் கூட தருண் வீட்டு ஜெபம் நடத்தும் போது அவங்க அம்மா சொன்னாங்க, சீக்கிரத்தில் நானும் என் குடும்பமும் இந்த ஊழியர் கூட இந்த மீட்டிங் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு தீர்மானம் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, நானும் என் குடும்பம் முழு நேர ஊழியத்துக்கு வந்துடலான்னு யோசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த தாகம் உங்களுக்குள்ளே எத்தனை பேருக்கு? நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வரீங்களோ வரலையோ, இருக்கிற நேரத்தை இந்த சபையின் வளர்ச்சிக்காக, ஊழியத்தின் வளர்ச்சிக்காக, தேவ ராஜ்யம் கட்டுமான பணிக்காக நீங்கள் எதாயிலும் எழும்பி செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற ஊழியத்தை செய்கிறீங்களா? சபையில் ஜெபியுங்க. ஒருவேளை உடன் ஊழியம் செய்ய போகிறீங்களா? உடன் ஊழியம் வந்து செய்யுங்க. அல்லது கைப்பிரதி ஊழியம் செய்ய போகிறீங்களா? கைப்பிரதி ஊழியத்தை செய்யுங்க. பாஸ்டர், நான் ஒரு சபை நடத்துகிற ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற சபை ஊழியத்தை பகிர்ந்து செய்யுங்க. ஏதாயிலும் தேவனுக்காக செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு லீவு தான். வீட்டு வேலையை முடிச்சுட்டு வெயிலெலாம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே நீங்கள் போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, பாஸ்டர் நான் ஒரு 5 வீடை சந்திக்க போகிறேன், 10 வீடை சந்திக்க போகிறேன், அல்லது 5 பேரை சந்திக்க போகிறேன், இந்த மாலை வேளையில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊழியம் செய்ய போகிறேன், இதிலும் பெரிதான எல்லைக்குள்ளே நான் போக போகிறேன். நீங்கள் யாராவது விரும்புகிறீங்களா? யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் நான் ஊழியம் செய்ய வாஞ்சியாக இருக்கிறேன்னு விரும்புகிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை கை உயர்ந்து பாருங்கள். தரிசனம் ஒருத்தருக்கு தான் இருக்குது. அல்லேலூயா. எங்கடாப்பா நம்மளை பிடிச்சி போட்டுற போகிறார் பாஸ்டர், அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த தாகம் இல்லை, அந்த வாஞ்சை இல்லை. இன்னும் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சுயநலமாக தான் நீங்கள் உட்காந்துட்டு யோசித்துக்கிட்டு இருக்கிறீங்க. என் வேலை, என் வாழ்க்கை, என் பிள்ளைங்க, என் குடும்பம், நான் அப்படின்னே உட்காந்து யோசிச்சிட்டீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க முடியல, ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியல. உங்கள் தரிசனம் பெருசாக மாறணும். கைகளை தலையில் சொல்லுவோம். இது யாருடைய ஊழியம்? பாஸ்டர் லாசர் பாஸ்டர் சர்ச்சுன்றது இல்லை. இது லாசருடைய சபை என்பதல்ல, லாசருடைய ஊழியம் என்பதல்ல. இது தேவனுடைய பணி. கரங்களை தலையில் சொல்லுவோம். இது கடவுளுடைய ஊழியம், இது கடவுளுடைய ராஜ்யம். இந்த கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எனக்குரிய பங்கு இருக்கிறது. என்னுடைய உழைப்பு அங்கே இருக்கணும், என்னுடைய ஊழியம் அங்கே இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இதிலும் பெரிதானவைகளை நான் காண வேண்டும். கைகளை தலையில் சொல்லுவோம். அந்த 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதி. நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் வேணும்? இந்த வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் சொந்தமாகணும்? அந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. இந்த வாக்குத்தத்தம் 1000 மடங்குன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வருதா இல்லையா? சொல்லுங்களேன். ஆனால் ஆண்டவர் சும்மாவே கொண்டு வந்து கொடுத்துருவாரா? நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பணும். அந்த நிலையை விட்டு எழும்பணும். உங்கள் ஜெபம் அதிகமாகணும், உங்கள் பிரயாசம் அதிகமாகணும், உங்கள் விசுவாசம் அதிகமாகணும். என்ன, ஆண்டவருக்காக நீங்கள் எழுந்து நிற்கும் பொழுது உங்கள் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அந்த 6வது வசனத்துலேருந்து பாருங்கள். இருக்கிற எல்லையை விட்டு நீங்கள் அதிகமாக இன்னும் முன்னேறி போங்கன்றார். நீங்கள் இருந்தது போதும், இங்கேயே உக்காந்தது போதும், இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணது போதும். அதை விட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கிளம்பு, ஆழத்துக்கு வா. ஆமென். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் ஒரு சிலரை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்தார், உந்தி தள்ளனார். அப்படிப்பட்ட ஆட்கள் அடையாளம் காட்டி உங்களை உற்சாகப்படுத்தி இன்றைக்கி மே மாதம் கூட்டத்தை நான் முடிக்க போகிறேன், முதல் சண்டே சர்வீஸை. அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். அந்த 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் ஆண்டவர் ஆபிரகாமை ஊர் என்கிற தேசத்தை விட்டு கொண்டு வருகிறார். ஆபிரகாமுடைய அவனுடைய பட்டணம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
28வது வசனத்தில் இருக்கு பாருங்க. ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். நல்லா கவனிங்க, 31வது வசனத்துல வாசிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு. அந்த பட்டணத்தின் பேர் என்னது? ஊர். நம்ம என்ன சொல்லுவோம்? ஊர் அப்படின்னுவோம். ஆனால் இந்த ஊர் பேரே ஊர். ஊருனுடைய பேரே ஊர். ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். எங்கே போகணும்? கானான் தேசத்துக்கு போகணும். அந்த கானான் என்கிற அந்த வார்த்தையை சொன்னவர் யாரு? யார் சொன்னது? தேவன். 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் பேசிட்டார். கானான் தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போக போகிறேன். நீ இந்த கல்தேயர் பட்டணத்தை விட்டு ஊர் என்கிற இந்த ஊரை விட்டு நீ வா. இங்கேயே தங்கி இருந்தது போதும். இங்கேயே நீ என்னை ஆராய்ச்சது போதும். என் சத்தத்தை கேட்டது போதும். நீ இங்கேருந்து புறப்பட்டு வா என்று ஆபிரகாமோடு பேசினார். ஆனால் ஆபிரகாம் தன் தகப்பனை, தன் மனைவியை, தன் சகோதரன் மகனை அழைத்து கொண்டு 31வது வசனத்தில் பார்க்குறோம், அவர் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். நல்லா கவனிங்க, எங்கே போகணும்? எங்கே போகணும்? கானானுக்கு போகணும். ஆனால் என்ன நடக்குது? அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். நிறைய நேரத்தில் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற நோக்கம் வேற, திட்டம் வேற, இடம் வேற, ஊழியம் வேற. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இது போதும்னு சொல்லி அங்கேயே தங்கி நிற்கிறோம். கைகளை போய் தலையில் சொல்லுவோம். நம்ம சபையில் ஊழியர் கூடுக ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சது இல்லை. ஊழியர் கூடுக நடத்தணும்னு நான் நினச்சது இல்லை. ஊழியக்காரங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன் நான் நினச்சது இல்லை. ஆனால் விசுவாசிகளுக்கு ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி தான் என் போக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவரே ஒரு கிரியை செய்தால், ஒரு ஊழியர் கூடுகையை கொண்டு வந்தால், எப்படித்தான் அதை செஞ்சார் இன்ன வரைக்கும் என்னால் நினச்சி பார்க்க முடியல. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு முன்பதாக நிற்கிறேன்னா, இந்த நாட்களில் ஊழியர்களுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். நான் ஏன் நினப்பு, நான் விசுவாசிகளுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுறது தான் என் தகுதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தேவனுடைய அழைப்பு, நீ ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சபையில் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் 70-80 ஊழியர்கள் நம்ம சபையில் இந்த சபையில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்த ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக நிற்கிறேன். வருக நாளை தினத்தில் விடியற்காலை ஆராதனையில் 5 மணிக்கு செங்கல்பட்டில் ஊழியர் கூடுகையில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி செங்கல்பட்டு ஊழியக்கார் கூடுகைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் ஒரு எல்லைக்குள்ளே இது போதும் என்று நிற்கிறேன். நான் இவ்வளவுதான் என் லைஃப்னு நிற்கிறேன், இவ்வளவுதான் என் திட்டம்னு நிற்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதுவல்ல, நான் இதை விட இன்னும் வேறு லெவலில் உன்னை கொண்டு போவேன்றார். இது எனக்கு மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பேசுகிறார். ஏதோ வீடு, இவ்வளோதான் என் வாழ்க்கை, இதுதான் அப்படின்னு சொல்லி குறுகின மூளை வட்டத்துக்குள்ளே நீங்களே கணக்கு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற நோக்கம், திட்டம் வேற. தாவீது ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு, இதுதான் என்னுடைய எல்லை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் கர்த்தாவே நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர் ஐயா, நான் தாழ்ச்சியடன் ஐயான்னு சொல்லி பாடிக்கிட்டு இருப்பதற்கு மாத்திரம் அழைக்கப்படலை. ஆண்டவர், நல்ல கவனிங்க, அவனை வேற எல்லையில் கொண்டு வந்தார். கைத்தட்டுங்களே. வேற எல்லையில் கொண்டு வந்தார். யோசேப்பு நினைச்சாரு, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் தம்பிங்க, ஐயோ ஆடு மாடு மிருக ஜீவன்கள், எங்கள் அப்பா புது ட்ரெஸ் எனக்கு தைச்சி போட்டிருக்கிறாரு, ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி, ஐ எம் பிளஸட் மேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு யோசேப்பு நினைச்சார். ஆனால் ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக வாழ்ந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை வச்சிருந்த எல்லை அதுவல்ல, எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி பிரசங்கம் என்ன தெரியுமா? உன் எல்லையை கர்த்தர் மாற்ற போகிறார். அது எல்லையை மாற்ற போகிறாருன்னா உன்னை வேறு லெவலில் வைக்க போகிறார்.
பக்கத்தில் கையை பிடிச்சி நல்லா குலுக்கி சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பார், இருக்கிறதை பார்க்கிலும் உன்னை ஆசீர்வதிப்பா. நீ இந்த லெவலில் இருந்தது போதும், உன்னை பெரிய ஆசீர்வாதத்திற்கு கொண்டு போக போகிறேன். உபாகமத்தில் பெரிய நதின்னு போட்டிருக்கா இல்லையா? உபாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நதி வரைக்கும் போங்கள், ஐபிராத் என்னும் நதி வரைக்கும் போங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் நான் அந்த நதியை உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ சொல்லுங்கள், பக்கத்தில் கைப்பிட்டு சொல்லுங்கள், நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. முகத்தை பார்த்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள், சிரிச்சு சொல்லுங்கள். பக்கத்தில் முகத்தை பாருங்கள், இருங்க அவங்க முகத்தை பாருங்கள், ஒத்து பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்படின்னா என்ன தெரியுமா, நீலாம் 1000 மடங்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. சந்தோஷமாக நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம், கையை பிடிங்க, அவங்க முகத்தை பாருங்கள், ஒரு சிரிப்பு சிரித்து, அந்த சிரிப்பு ஏளனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இதிலும் இப்போ இருக்கிறீங்களே, இந்த வாழ்க்கையை காட்டிலும் இதிலும் பெரிதான காரியங்களை காண்பீர்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் வரைக்கும் சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கைத்தட்டுங்க. இப்போ கானான் தேசத்துக்கு போவதற்கு ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சார். ஆனால் 31ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோம்? தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும், அதில் கீழே வாசிக்கும் பொழுது அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே என்ன பண்ணிட்டாங்க? ஏன் இருந்தாங்க சொல்லுங்க? போதும் என்கிற மனநிலை. இன்னொன்று தெரியுமா? அங்கே கொஞ்சம் தண்ணி இருந்தது, பசுமையான புல்வெளி இருந்தது, நல்ல மரம் செடி கொடிகள் இருந்தது. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, அப்படியே உட்காந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அதை விட வேறு லெவல். கரங்களை தலையில் சொல்லுவோம். இப்போ நான் சொல்லட்டுமா, இப்போ உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தோட திருப்தி அடையாத, உன்னை கர்த்தர் வைக்க போகிற லெவல் வேற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உன்னை கர்த்தர் அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகிறா. இதிலேயே உட்காந்துராத. அப்போ அதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? என் ஆண்டவரோடு கூட நெருங்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். என் கர்த்தர் எனக்கென்று வச்சிருக்கிற திட்டத்தை நான் அறிந்து அவரோடு கூட இன்னும் உறவாட வேண்டும். அல்லேலூயா. வேற வழி இல்லை. ஆண்டவர் பார்த்தார், ஆபிரகாம்கிட்ட சொன்னார், கேட்கல. அவங்க அப்பா சொல்கிறது தான் அவன் கேட்குறான், ஆண்டவர் சொல்கிறத கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக கேட்குறான். என்ன நடந்தது பாருங்க. 32 தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். தேராகு ஆரானிலே, நல்லா கவனிங்க, தேராகு என்ன பண்ணாரு? ஆரானிலே. விஷயம் புரியுதுங்களா? தேவதிட்டம் எங்கே போகணும்? தேவதிட்டம் எங்கே போகணும்? ஆனால் எங்கே இருந்தார் அவர்? ஆரான். நல்லா கவனிங்க, நிறைய பேர் நீங்கள் ஆரான்லேயே இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை கானானுக்கு வர சொல்கிறார். கைகளை தலையில் சொல்லுவோம், ஆரானே ஆரானே எங்கே இருக்கிறீங்க? ஆரான்லேயே இருக்கிறீங்க. இந்த கஞ்சி, இந்த சாப்பாடு, இந்த உறவு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த ஐக்கியம், ஏதோ ஒரு ஜெபம், ஏதோ ஒரு ஆராதனை, ஏதோ ஒரு உபவாசம், ஏதோ ஒரு மாலை கூட்டம், என் லைஃபு ஓடுது. இல்லை, கர்த்தர் உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். கரங்களை தலையில் சொல்லுவோம். தேராக மரித்தான். எனக்கு இப்படி கூட தோணுது,
தேராக மரித்தானா இல்லை தேராக ஆண்டவர் போட்டு தள்ளினாரா? அல்லேலூயா. தேராக மரித்தானா இல்லை தேராக மேலே ஆண்டவரே கையை வச்சாரா? ஒரு சில ஆபிரகாமுக்களை வெளியே கொண்டு வரணுன்னா ஒரு சில தடைகளை கர்த்தர் கொஞ்சம் தள்ளி வைப்பார். கைகளை தலையில் சொல்லுவோம். தேவ சித்தத்துக்கு எது தடையாக இருக்கிறதோ, தேவ சித்தத்துக்கு எது தடையாக இருக்கிறதோ தேவன் அவற்றை தள்ளி வைக்க அல்லது ஒதுக்கி வைக்க தேவனால் முடியும். கைகளை தலையில் சொல்லுவோம். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் கர்த்தர் உடைச்சார். அந்த தேராக மேலே கொஞ்சம் கையை வச்சார். தேராக ஆள் இல்லை. உடனே 12:1 வாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. என்ன சொன்னாரு? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் வசனம் வாசிங்களேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. சின்னதுன்னு சொல்றாரா பெருசுன்றாரா? வேற நெக்ஸ்ட் லெவல். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெவல். சத்தமாக தான் சொல்லுங்களேன். எங்கே கொண்டு போகிறாரு? நெக்ஸ்ட் லெவல். எப்படி? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 13ஆம் அதிகாரத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, 16லேருந்து 15லேருந்து 17 வரைக்கும் வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஆரானிலே உட்கார்ந்து இருக்கிறியே ஆபிரகாமே, ஆபிரகாம் நீ ஆரானிலே இருக்கிற. ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன பாருங்க. 16, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்து நீளமும் அகலமும் அம்மட்டோ நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ எவ்வளவு நடக்கிறியோ, எவ்வளவு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு போறியோ அவ்வளத்தையும் நான் உனக்கு தருவேன். வேற லெவல் பிளெஸிங். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் நினைக்கிறோம் இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி. இல்லை, கர்த்தர் வேற லெவல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சவுலை கர்த்தர் தொட்ட உடனே என்ன நடக்க தெரியுமா? சவுல் ஒரு இடத்துல 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். 3 நாள் ஜெபம் பண்ண உடனே அனனியா வந்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தலை மேலே கையை வைக்கிறாரு. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாரு. அதோட அரபு தேசத்துக்கு போயிடுறாரு. எங்கே போகிறாரு? அரபு தேசத்துக்கு போயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு சில வருடங்கள் சவுல் எங்கன்னே காணலை, ஆளே இல்லை. சவுல் நினச்சிட்டாரு இதுதான் என் வாழ்க்கை. இந்த பவுல் நினச்சிட்டார் இதுதான் என் வாழ்க்கை, ஏதோ ஒரு சின்ன சின்ன ஊழியத்தை செஞ்சுட்டு என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் பர்னபாவை எழுப்பினார். பர்னபாவை எழுப்பி நீ போய் சவுல் என்கிற ஒருவனை தேடு. இப்போ அவன் வனாந்தரத்தில் ஏதோ போய் ஜெபம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு தான் வாழ்க்கையை முடிச்சிடலாம் நினைக்கிறான். இல்லை, அவனுக்கென்று நான் வச்சிருக்கிற திட்டம் பெருசு. கையோ தலையில் சொல்லுவோம். அப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்களேன் வேகமாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இன்றைக்கி கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டம் பெருசு. மகளே, மகனே, அதை வாசிங்க. என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 26வது வசனத்தில் அப்போஸ்தலர் 9:26
சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன், நல்ல கவனிங்க, 27ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு, அவன் என்ன பண்ணா, சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ என்ன நடக்குது? எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. இந்த சவுல் வனாந்தரத்துக்கு போய் அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் கர்த்தர் பர்னபாவை எழுப்புகிறார். பர்னபாவை எழுப்பி கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இந்த பர்னபா சவுலை தேடும்படியாக போய் அங்கே போயிட்டு அந்த சவுலை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அழைத்து கூட்டி கொண்டு வந்து அவரை உற்சாகப்படுத்தி அபிஷேகம் பண்ணி தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஊக்கப்படுத்துகிறார். கரங்களை தலையில் சொல்லுவோம். என்ன நடக்குது தெரியுமா? அற்பமாக ஏதோ ஒரு சின்ன ஊழியத்தை செஞ்சிருந்த இந்த பவுல் இன்றைக்கு 1000 சபைகளை கட்டக்கூடிய ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறிவிட்டார். கைகளை தலையில் சொல்லுவோம். இந்த பைபிளில் குறைஞ்சபட்சம் 13 புஸ்தகத்தை எழுதுனதுக்கு காரணம் அந்த பவுல். இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா இல்லையா? 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், ரோமர் இல்லையா, பிலிப்பியர், எபேசியர், கலாத்தியர், எல்லாவற்றிலுமே 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, இப்படி எபிரே எல்லாவற்றையும் பவுல் எழுதின புஸ்தகங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அப்போ நம்மளை வச்சிருக்கிற நோக்கம், திட்டம், ஆண்டவர் வச்சிருக்கிறது வேற லெவலில் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை எடுத்துக்கொள்ளும் பொழுது யாக்கோபு ஆண்டவர் சொன்னார், நீ அப்பா அம்மா விட்டுட்டு வர, நான் உன்னை சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மாமனார் வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் குழப்பம். மாமனார் ஏமாத்துறாரு. ஓ, இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் யாக்கோபை அந்த இடத்தை விட்டே கர்த்தர் வேறு பிரித்தார். கைகளை தலையில் சொல்லுவோம். அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இங்கே யாக்கோபுடைய காரியத்தை பார்க்குறோம். அந்த இருந்த லெவலில் இருந்து கர்த்தர் என்ன பண்ணுறார் பாருங்க. யாக்கோபு 32ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் இந்த யாக்கோபு என்ன செய்கிறார்? திடீர்னு ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறார். ஆபிரகாமுக்கு தேராக மேலே கையை வச்சார். இப்போ யாக்கோபுக்கு தொடையிலேயே கையை வைக்கிறார். அவன் தொடை எலும்பை சுளுக்க செய்கிறார். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குறார். இதெல்லாம் யார் செய்கிறா? இதெல்லாம் யார் செய்கிறா? அந்த இருக்கிற லெவலை விட்டு வேறு லெவலில் கர்த்தர் கொண்டு போகிறதுக்கு ஒரு சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த இடத்துல தான் யாக்கோபு என்ன செய்கிறாருன்னா 23ஆம் வசனம் 24லேருந்து வாசிங்க. ஆதியாகமம் 32, 23, 24. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 23லேருந்து வாசிங்கம்மா. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவரையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. நல்லா கவனிங்க. ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, ஏன் ஆண்டவர் தொடை சந்த சுளுக்க செய்தா? நல்லா கவனிங்க. யாக்கோபு நல்ல திறமையாக ஆடு மேய்க்கிறவன். ஒரு சிலர்லாம் கொஞ்சம் வீராப்பு வந்துட்டா எங்கே தட்டி பேசுவாங்க சொல்லுங்களேன். அப்படி தொடை என்ன பண்ணுவாங்க? ஒரு கை வா பார்க்கலாமா, நான் யார் தெரியுமா அப்படின்வாங்க. யாக்கோபுடைய இருதயத்திலையும் எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நான் பெரிய ஆளாகி காட்டுவேன், இதை விட பெரிய மந்தையை நான் சம்பாதிப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என்னை யாராலும் முடியாது, எனக்கு பலன் இருக்கிறது, நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு சுய பலத்தை நம்பி நின்னா பாருங்க, ஆண்டவர் தொட்டார் காலை. லேலூயா. இப்படி நின்னவன்
இப்படி ஆயிட்டான். யாக்கோபு இப்படி தான் வரான் வாழ்நாள் முழுவதுமா, இப்படித்தான் அவனுடைய சுய பலத்தை கர்த்தர் உடைச்சார். இப்போ அவன் தேடுவதெல்லாம், ஆண்டவரே நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் யார் தெரியுமா என்னவன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் அப்படின்றான். அல்லேலூயா. அங்கே வாசித்து பாருங்க. அவர் 26. அவர் நான் போகட்டும், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அப்போ இதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் லெவல். கைகளை தலையில் சொல்லுவோம். நீ இப்போ நினைக்கிற பாரு ஆசீர்வாதம், நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க பாருங்கள் உயர்வு, நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க பாருங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தின் தரம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, உன்னை இதுக்கு மேலே இன்னும் ஆசீர்வதிப்பேன். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், கர்த்தர் இதற்கு மேலாக உன்னை நெக்ஸ்ட் லெவலில் வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் இந்த யாக்கோபு சொல்றார், கோலும் தடியுமாய் நான் போனேன், என 2 பரிவாரங்களாய் ஆசீர்வதித்தார். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க, 32க்கு வாங்க. 32 10வது வசனத்தில் பாருங்க என்ன பந்தா. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த, இதைத்தான் பாட்டா எழுதுறாங்க. வெறுங்கையா நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு. நீங்களும் பாடி 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 அதே லெவல்லே இருக்காதீங்க. ஆனால் 2 பரிவாரங்கள் லெவல் தேவனுடைய கடைசி அல்ல. அவனை இஸ்ரவேலாய் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் உன்னை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்துக்கு கொண்டு போகிறார். உன்னை நெக்ஸ்ட் லெவலில் கர்த்தர் உயர்த்த போகிறார். அதை மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வீடு, இதுதான் என் உயர்வு, இதுதான் வேலை, இதுதான் என் சம்பளம், இவ்வளோ தான் என் பிள்ளைங்களுடைய நிலைமை, இதுதான் என் குடும்பத்தின் நிலைமைன்னு நீ கணக்கு போடுற. ஆனால் ஆண்டவருடைய கணக்கு உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். கரங்களை தட்டி நல்ல கைகளை தட்டுங்க. யாக்கோபு 2 பரிவாரம் என்றிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி, இது வல்லடா என் ஆசீர்வாதம்னு சொல்லி கர்த்தர் சொல்றார் பாருங்க. 28 வாசிங்களேன். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். உன்னுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அங்கே அவனை என்ன பண்றாரா? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு என்ன பேர் விடுறாரு? என்ன பேர் கொடுக்கிறாரு? யாக்கோப இஸ்ரவேல். இன்னைக்கு ஒரு இஸ்ரவேல் தேசமே உருவாயிருக்குன்னா இந்த யாக்கோபு என்கிற ஒரு மனிதனால. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் அவன் தொடை சந்த சுலுக்கி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உண்டாக்கி அந்த ஜபத்தில் முழுவதும் உட்காந்து ஜெபிக்கிற அனுபவத்தை கொண்டு வரலன்னா, நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் என்கிற அந்த தேசமே, இன்னைக்கு அந்த இஸ்ரேல் என்கிற அந்த பேரு, அந்த இஸ்ரேல் என்கிற பேருக்கு ஒரு அர்த்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு எழுப்புதலையும் கர்த்தர் கொண்டு வர்றதுக்கு காரணம் இந்த ஒரு யாக்கோபு. அல்லேலூயா. நான் சொல்லட்டும், இது வரைக்கும் நீ யாக்கோபா இருந்த, எத்தனா இருந்த, மாய்மாலக்காரனாக இருந்த, திருடனாக இருந்த, பொய் சொல்கிறவனாக இருந்த, ஏதோ கடவுளை உனக்கு ஒரு சில என் பிள்ளைங்க வெக்கப்பட்டு போகக்கூடாது மற்றவங்க கண் முன்னாடி அப்படின்னு ஒரு சில ஆசீர்வாதங்களை கொடுத்துருந்தார். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன்னை யாக்கோபாக வைத்திருக்க அல்ல, இஸ்ரவேலாக மாற்ற. கைகளை தட்டி உன்னை இஸ்ரவேலாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்கள், உன்னை இஸ்ரவேலாக ஆசீர்வதிக்க போகிறார். நெக்ஸ்ட் லெவலில் கர்த்தர் வைக்க போகிறார். உன்னை நெக்ஸ்ட் லெவலில் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு மனிதனை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மோசேயனுடைய தன்மை எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார்? எகிப்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் எகிப்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவொன்னே அரண்மனையில் வாழ்ந்திருந்தார். அதுதான் அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த எகிப்து அரண்மனையிலேருந்து
ஆண்டவர் அங்கேருந்து கர்த்தர் வேறு இடத்துக்கு கொண்டு வந்தார். எந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்? மீதியான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அங்கே கொண்டு வந்து மாமனார் வீட்டில் வச்சார். கல்யாணமும் நடந்தது இல்லையா? சிப்போரா நல்ல கவனிங்க, மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். மோசே நினச்சிக்கிட்டாரு, ஐ எம் செட்டில்டு. அல்லேலூயா. எனக்கு நல்ல மாமனார் வீடு கிடச்சிருச்சு, நல்ல ஆடு மாடு மிருக ஜீவன் கிடச்சிருச்சு, பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, மனைவி, இதோட ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை நான் ஓட்டிடுறேன் அப்படின்னு நினச்சார். அல்லேலூயா. ஆனால் தேவ திட்டம் அதுவல்ல. யாத்ரா 3ஆம் அதிகாரத்தில் அக்கினி அப்படியே ஒரு நெருப்பு ஒரு செடியில் பற்றி எரிகிறது. மோசே கம் கம் அப்படின்றார். 3:10, நீங்கள் 3:14, 4:1, 4:20 நீங்கள் அப்படியே வாசிப்பீங்கன்னா மோசேயை கர்த்தர் 4 முறை அழைக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் பாருங்கள், எடுத்துக்கொள்ள முடிச்சிடலாம், அதை முடிச்சிடலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசித்து பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்திராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். வா அப்படின்றார். 4:1 பார்க்கிறோம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். அடுத்து 10வது வசனத்தில் பாருங்க. ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரே உமது அடியேன்னு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றார் 12, ஏய் பேச வேண்டியதை நான் உனக்கு கத்து தருவேண்டா, உனக்கு நான் போதிப்பேண்டான்னு சொல்றாரு. ஆனா 13 அவன் சொல்றான் பாருங்க, கூப்பிட அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, வேற யாராவது அனுப்புங்க. நிறைய பேர் யாராகிலும் ஊழியத்துக்கு போகணுன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற வார்த்தை இந்த மோசே மாதிரி தானே இருக்குது. என்னை விட்டுடுங்க பாஸ்டர், வேற யாராகிலும் அனுப்புங்க, வேற யாரையாகிலும் ஜெபம் பண்ண சொல்லுங்கள், வேற யாரையாகிலும் ஊழியம் செய்ய சொல்லுங்கள், வேறு யாரோ. ஆண்டவர் சொல்கிறார், வேறன்ற கதையை விடு, நீ தான் எனக்கு வேணும், நீங்கள் தான் எனக்கு வேணும். என் ஊழியத்தை செய்வதற்கு நீ தான் வேணும், என் ஊழியத்தில் துணை நிற்பதற்கு நீ தான் வேணும். உன்னை நெக்ஸ்ட் லெவலில் நான் கொண்டு போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேக்கு ஒரே நாளில் பல லட்சம் ஆத்துமாக்களை, மாமனார், மனைவி, 2 பிள்ளைங்க, சொந்தம், ஆடு மாடுன்னு மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்த 40 வருஷ வாழ்க்கையை உடைச்சி கர்த்தர் பல லட்சம் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பனாக, தலைவனாக கர்த்தர் நிறுத்த தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி, கரங்களை தட்டி அல்லேலூயா. நீ நினைக்கிற என் மனைவி, என் பிள்ளைங்க, என் மாமனார், என் உறவு, சாப்பாடு, வேலை, சாப்பாடு, தூக்கம், வேலை, சாப்பாடு, தூக்கம், ஜபம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லை, ஆண்டவர் அந்த லட்சக்கணக்கான எகிப்தியில் வாழ்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தலைவனாக கர்த்தர் வைத்தார். அதுதான் தேவனுடைய திட்டம். வேற லெவல். மோசே நினச்சா இதான் என் லெவல். ஆண்டவர் பார்த்து சொன்னா, இது வல்லடா உன்னுடைய லெவல், இதுதான் என் லெவல். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். கர்த்தர் உன்னை வேறு லெவலில் வைக்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் வேற எல்லைக்கு கொண்டு போவதற்கு, லெவலுக்கு கொண்டு போவதற்கு கர்த்தர் ஆபிரகாமை தேராகை விட்டு அழைத்தார். யாப்போக்கு என்கிற அந்த ஆற்றுக்கு வைத்து, ஆற்றண்டையில் வைத்து அவனை உருவாக்கி, ஜெபத்தில் அவனை உருவாக்கி, அவன் யாக்கோபு என்கிற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்கிற நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போனா. மோசேயை தன் மாமனார் விடுதான் கதி. அங்கே இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு, என் மனைவி பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இதே என் வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடுவேன் அப்படின்னு அந்த வயதான காலத்திலும் அவன் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனால் மோசேயை குறித்த தேவனுடைய நோக்கம் அதுவல்ல. கர்த்தர் அவனுக்கு வேற லெவலில் வைக்க விரும்பினா. இன்னைக்கும் நீ நினைக்கிற இதுதான் என் லெவல், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் உயர்வு, இதுதான் என் லைஃப்னு நினைக்கிற, இல்லை மகளே, உன்னை கர்த்தர் வேற
லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஒரு வாக்கு தத்தம் யோவான் 1 உனக்கு நான் சொல்கிறேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பா. இதிலும் பக்கத்தில் கையை பிடிச்சிக்குங்க, சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், இதிலும் பெரிதானவைகளை காண்பா. நீ இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு. கைகளை தட்டி அப்படியே ஆவிக்குள்ளே வந்துடுங்க. என்னோடு கூட ஒரு மனதோடு வந்துடுங்க. வேற எதையும் சிந்திக்காதீங்க. கர்த்தர் உன்னை வேற லெவலில் கொண்டு போக விரும்புகிறான். வேற லெவலில் கைகளை தட்டி நல்ல ஆர்ப்பரிப்போடு 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 ரபா லரா தானா கரபா ரேபே லேரே தேனே. ஹalleluya 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 ஹalleluya.